மனுஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அவனை ஃபிசிக்கலாக மென்டலாக சிக்குனூராக உடைக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுன்னா இந்த டிப்ரெஷனுங்கிற அந்த உணர்வுக்கு உண்டு. இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறையா இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ஆக்டர் ஜெயம் ரவி சாரோட இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நேற்று கே ராஜன் அப்படிங்கிற டேரக்டர், ஒரு 85 வயசு ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா அடையாறு பீச்சில் வந்து கீழே போய் சூசைட் பண்ணிட்டார். அவரோட கேஸாக இருக்கட்டும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுங்கிற அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். இந்த டிப்ரெஷனுங்கிற ஒரு இன்சிடென்ட் வரையில் அதில் வந்து யார் ஒருத்தர் ஓவர் கம் பண்ணி வந்துடுறாங்களோ அவங்க சேஃப் மோடுக்கு போயிடுவாங்க. யாரால் ஓவர் கம் பண்ண முடியலையோ கட்டாயம் அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். எப்போதுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி உள்ளவங்களை பற்றி மேக்சிமம் நினச்சிக்கிட்டு நமக்காண்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்காண்டி நம்ம வாழணுங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா யாருக்குமே இந்த தப்பான எண்ணங்கள் வரவே வராது. அதை ரொம்ப பேர் நினைக்கிறது இல்லை. அதனால் வந்து அவங்களே அவங்கள கடுமையான டிப்ரெஷனில் தள்ளிக்கிறாங்க. இதுதான் காரணம். வாழ்க வையகம்.